டெல்லி போராட்டத்தின் போது பெலட் துப்பாக்கி சூட்டில் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நீதியை பெற்றுத்தருவோம் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உறுதிபட தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் 20ஆம் தேதி நடைபெற்ற டெல்லி போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது காவல்துறையினர் பெலட் துப்பாக்கி குண்டுகள் மூலம் தாக்குதல் நடத்தினர். இதில் காயமடைந்த இளைஞர் சாஹில் லோச்சவ் அளித்த புகாரை ஏற்க டெல்லி காவல்துறை மறுப்பு தெரிவித்து வந்தது. இதையடுத்து அந்த மாணவருடன் நாடாளுமன்றம் அருகே உள்ள காவல் துணை ஆணையர் அலுவலகத்திற்கு சென்ற ராகுல் காந்தி பெலட் துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டது தொடர்பாக மாணவர் அளிக்கும் புகார் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதற்கு துணை ஆணையர் மறுப்பு தெரிவித்ததால் மாணவர்களுடன் காவல் நிலையத்திற்கு வெளியே ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். उनकी आंख से इनको नहीं दिखने वाला है। பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி, நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷாவின் ஆட்சியில் அமைதியாக போராடும் இளைஞர்கள் மீது பெலட் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படும் வரை, குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் வரை மாணவர்களுடன் காங்கிரஸ் உறுதியாக நிற்கும் என்றும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுத் தருவதுதான் தங்களின் நோக்கம் என்றும் கூறினார். इनकी आंख से इनको नहीं दिखने वाला है, इनको अंधा कर दिया गया है। हम सिर्फ FIR मांग रहे और कुछ नहीं मांग रहे। Today the LOP had to come personally to get us one thappa receiving of the complaint. FIR still not registered for the last. ये तो बोल रहे थे कल चली ही नहीं है तो ये कहाँ तो मना कर रहे हैं। किसी ने तो मारा होगा, कोई ना कोई क्राइम तो हुआ यहाँ पे। इसकी आंख गई है, इसके शरीर में छुपे हैं, तो किसी ने तो किया। अगर पता लगाइए किसने किया, आपने नहीं किया तो किसी और ने किया, मगर FIR तो होना चाहिए। ये इंडियन सिटीजन है।